Hi students, இந்த வீடியோல exercise 2.6ல third sum பார்க்கலாம். Find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 3. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா tn கொடுத்திருக்காங்க. tn வந்து என்ன 4n minus 3 இதுதான் கொடுத்திருக்காங்க. Next நம்ம 28 termsக்கான sum கண்டுபிடிக்கணும். So n வந்து 28 terms வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? sum கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ இந்த சம ரெண்டு விதத்தில் போடலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஏ அண்ட் டி இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சம் போடலாம். அப்படி இல்லைன்னா ஏ அண்ட் எல் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ செகண்ட் வேல போட போகிறேன். இப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல n is equal to 1 கொடுப்பேன். n is equal to 1 கொடுத்து அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் which is a. ஓகே, ஸோ t1 equal to 4 into 1 minus 3. ஸோ this is 4 minus 3. ஸோ ஆன்சர் என்ன 1. அப்போ a is equal to 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரியா, நெக்ஸ்ட் எல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க, 28 டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 28 தான் நமக்கு என்னது லாஸ்ட் டேர்ம். ஸோ n is equal to 28 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா t28 வரும். ஸோ திஸ் இஸ் 4 into 28 minus 3. ஸோ 4 8s are 32, then 4 2s are 8, 9, 10, 11. ஸோ 112 minus 3. ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 109 வருது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் எல் லாஸ்ட் டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சம் தான் கேட்குறாங்க. ஸோ எஸ் 28 ஈக்குவல் டு 28 டிவைடட் பை 2 மல்டிப்ளைட் பை 101 பிளஸ் 1. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணி எத்தனை டைம்ஸ் வருது, இது 1 4 14 டைம்ஸ் வருது. இப்போ இதை ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணால் 110. ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன வரும் 110 இன்டூ 14. ஆர் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 11 மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல 110ன்றது நம்ம என்னன்னு கூட எழுதலாம், 11 into 10 எழுதலாம். ஸோ 14 into 11 நான் இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். சிம்பிள் 14 14 இப்படி போட்டுடணும். ஸோ ஆட் பண்ணால் 1 5 1. ஸோ 1 5 4 கடைசி இந்த 0 என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா?